கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம், அருமையான வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்கிற நமக்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? புதிய பலனை கொடுப்பார். சாதாரண பலன் அல்ல, பழைய பலன் அல்ல, புதிய பலனை கொடுப்பார். பலனே இல்லாத நேரத்தில் பலன் கொடுக்கிற தேவன். இது என்ன பலன்? இது உன்னதமானவருடைய பலன். மரியாள் கிட்ட தேவ தூதன் சொல்கிறான், மரியாளே நீ பாக்கியவதி, நீ ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியவதி, உன்னிடத்தில் பிறக்கிறது அது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் இந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகலை. அவருக்கு கேட்ட கேள்வி அவங்க கரெக்டு தான், எனக்கு திருமணம் ஆகலை, நான் எப்படி குழந்தை பேர் என்று. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தேவதூதன் பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்தின் பலன் உண்மையை நிலையிலிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டருடைய நம்மளுடைய சொந்த பலத்தினால் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியாது. இந்த சொந்த பலத்தினால, சொந்த ஞானத்தினால நம் கிராமத்தில் ஊழி செய்யவே முடியாது. ஆண்டருடைய பலத்தினாலேயும் ஆண்டருடைய கிருபையினால தான் இந்த இடத்துல ஊழி செய்ய முடியும். ஊழியம் நிலை பெற்று இருக்கிறது. எதை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இது என்ன பலன்? கர்த்தர் கொடுக்கிற பலனாக இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எதை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் எப்போ ஜெபம் பண்ணிட்டுங்க, இப்போ ஜெபம் பண்ணமா, ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். நேற்று சாப்பிட்டோம், இன்றைக்கி சாப்பிட்டு தான் இருக்கிறோம், 3 வேளை சாப்பிட்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறோம், தண்ணி குடிக்கிறோம், போகிறோம் வரோம், தொழில் வியாபாரம் பண்ணுறோம். அந்த காரியமான இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் விதைப்பும் மறுப்பும் அவன் கோடை காலம் மழை காலமும் ஒளிந்து போவதில்லை. வெயில் காலம் வந்தால் ரொம்ப வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்குது, அப்புறம் பனிக்காலம் வந்தால் பனியும் அதிகமாக இருக்குது, மழை காலம் வந்தால் மழையும் அதிகமாக இருக்கிறது. மாறி மாறி வந்து கொண்டு இருக்கிறது. ஆமேன். அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட மாறி நாம் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். மாறி ஆமேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவர் நம்மளுக்கு புதிய பலனை கொடுக்க வேண்டால் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருக்க வேண்டும், ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டு சமூகத்தில் காத்திருந்து அவர் நாம் துதிக்கிறலாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடைத்து உயிரை எழும்புவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உயிரே எழும்புவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை உருவாக்குறது என்னவென்றால் ஆண்டவரை துதிக்கும்படியாக, அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக. பிரசங்கி புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் ஒருத்தர் வேகமாக எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை என்னவென்றால், ஆமன், காரியத்தின் கடைத்தொகையை நம்ம கேட்போமாகில் தேவனுக்கு பயப்படுவோம். அருமையான ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை இதுவே. எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? எல்லாம் பகல்பா சொல்லுங்க. ஆமென். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை, அவருடைய வார்த்தைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலே விழுந்த கடமை. முதலாவது ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? கொர்நேலி குடும்பத்து போல் கை விட்டுருங்க. கொர்நேலி குடும்பத்து போல் ஆமென், நம்ம தேவனுக்கு பயமும் இருக்க வேண்டும், தேவ பக்தியும் இருக்க வேண்டும். எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதுதான் எல்லா மனுஷன் மேலும் இந்த கடமை என்ன வேண்டும் தெரியுமா? முதலாவது அவருக்கு நான் பயப்பட வேண்டும், ரெண்டாவது அவருடைய வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப அவசியமாக எல்லா மனுஷன் மேலும் இந்த கடமையாகவே இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து உயிரை எழும்புவார்கள். இந்த உலகம் நம்மளை பலவீனப்படுத்தும், தள்ள பார்க்கும். அல்லேலூயா. நம்ம வீட்டில் கொஞ்சம் சவுண்டு வந்தால் போதும், பக்கத்தில் அக்கத்தில் மற்றவங்கள பார்த்தோன்னா ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். அல்லேலூயா. பார்த்துருக்கீங்களா? அதனால் நம்மளுடைய வீட்டினுடைய சத்தம் நம்ம வீட்டுக்குள்ளே அடக்கி வைக்கணும். வெளியில் சத்தம் வெளியில் போனால் அது கொண்டாடுகிற கூட்டமே இந்த உலகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. எதை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த உலகம் நம்மளை பலவீனப்படுத்தலாம், ஆனால் ஆண்டவரோ நம்மளை பலப்படுத்துகிற தேவன். எதை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கிறிஸ்துவே எனக்கு தேவ பலனும், கிறிஸ்துவே எனக்கு தேவ ஞானமாக இருக்கிறார். நீங்கள் 25 வசனம், நீங்கள் 28 படித்து பார்த்தீங்கன்னா, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 27 படித்து பார்த்தீங்கன்னா,
பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கெட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமும் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். எது பேராமன் சொல்றீங்க? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். நம்ம சோர்ந்து போய் வந்திருக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு புது பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம சாப்பிட்றது மாத்திரம் இந்த சரீரத்தை பலன் வருகிறது. ஆவி ஆத்மா நம்ம சரீரத்துக்கு பலன் வரவென்றால் கர்த்தர் சமூகத்தில் ஆராதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் போது, அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது தான் நம்மளுக்கு புதிய பலன் வருகிறது. எது பேராமல் சொல்கிறீங்க? அபிஷேகம் கூட எப்போ வேலை செய்யணும்னா பயன்பட தான் வேலை செய்யும். இந்த கீபோர்டு சும்மாதான் இருந்துச்சு, இப்போ பயன்பட தான் இது நல்லா வேலை செய்யுது. எது பேராமல் சொல்கிறீங்க? 4-5 கீ ஒர்க் ஆகலை. இன்றைக்கி இந்த கீஸ்லாம் நல்லா சரி பண்ணிவிட்டு பேரிஸில் போயிட்டு காரில் திரும்பி போயிட்டு அது ஒரு கடையை கண்டுபிடிச்சி அங்கே கொடுத்து அங்கே போய் பார்த்தா அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் நம்ம ஊழியத்தை குறித்து கேட்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்புறம் நம்ம சர்ச்சு யூடியூப் சேனலில் அவர் சப்ஸ்கிரைப் பண்ணார். அவரும் டெய்லி போகிற மெசேஜில் அவர் பார்த்துன்னு கேட்டுன்னு இருக்கார். அல்லேலூயா. அப்போ நம்ம பயன்பட தான் ஆண்டோடைய பலன் நம்மளுக்குள்ளாக பூர்ணம் அடையும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? மீண்டும் சொல்கிறேன், நாம் ஆண்டவருக்கென்று பயன்பட தான் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியமாக இருக்கிறது. அப்போ சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். இந்த சத்துணவுலாம் போடுவாங்க. இந்த பால் விடியெல்லாம் போனால் என்ன போடுவாங்க? பசங்களுக்கு என்ன போடுவாங்க சிஸ்டர்? முட்டை போடுவாங்க. இவனை போய் விட்டேன், ஐசாக்கு ஃபஸ்ட்டு பாலில் போய் விட்டேன் பாருங்க. முதல் நாள் போனால் முட்டை வாங்கிட்டு வந்துட்டான். அவிக்காத முட்டை. கொஞ்ச நேரம் கூட உட்காரல. ஜேக்கப்பு போனால் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டான், முட்டை வாங்கிட்டு வந்துட்டான். அல்லேலூயா. இன்றைக்கி ஐசாக்கு ஸ்கூலுக்கு போக சொல்லலாம். நானும் ஸ்கூல் எங்கடா போனால் நான் பாலடி போக மாட்டேன், நான் இப்போ ஸ்கூல் தான் போவேன்னு சொன்னான். ஸ்கூல் சேர்த்துற வரைக்கும் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்புறம் ஸ்கூல் சேர்த்துற வரைக்கும் உன் கிளாஸுக்கு போடானா நான் அண்ணா கிளாஸுக்கு போகிறேன்னு சொல்கிறான். அல்லேலூயா. அப்புறம் பேக் எடுத்து கீழே இறங்கும்போது அவன் பேக் மாத்திரம் பிடிங்கினேன், நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் என் கிளாஸுக்கு போகிற சொல்லிட்டு எங்களை அனுப்பிச்சிட்றான் அவன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். இது எதுக்காக சொன்னால் சத்துணவுக்காக. இந்த சத்துணவுலாம் பார்த்தீங்கன்னா பாலில் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா உணவு மாத்திரம் பசங்களை போட்டு சத்து மாத்திரம் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவாங்க. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? எத்தனை பேர் அந்த சத்துணவு நீங்கள் சாப்பிட்றீங்க? எங்கள் அத்தை பாலில் வேலை செய்யும்போது அவங்க சத்துணவு மாவெல்லாம் கொடுப்பாங்க, முட்டைலாம் கொடுப்பாங்க. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிற தேவன். நம்ம சாப்பிடுவதனால சத்து வருவதில்லை, ஆண்டவரை துதிப்பதனால சத்து வருகிறது. இந்த உலகத்தில் எத்தனை பேர் கேன்சர் சொல்ல ஒன்றுமே மனுஷனுக்கு வியாதி சாகடிச்சிடாது. அந்த பயமும் திகிலும் தான் சாப்பாடு இறங்காது, தூக்கம் வராது. எனக்கு கிட்னியில் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த டாக்டர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இங்கேருந்து ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போனாங்க. முடியல, டாய்லெட் வரல, அப்படி குமிச்சிட்டேன், மேய்ஞ்சிட்டேன். அப்புறம் இது ஜெயந்தியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க, கிட்னியில் கல்லுக்கே கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுன்னு சொல்லிட்டாங்க. தூக்கம் வரும்னு நினைக்கிறேன். வீட்டில் நைட்டில் படுக்கும் போதெல்லாம் பெரிய பெரிய வாட்டர் தண்ணி வச்சுக்கின்னு கல் கரைஞ்சி வர்றதுக்காக தண்ணி நிறைய பாட்டில் கணக்காக குடித்து அடிக்கடிக்கு யூரின் வந்துனே இருக்கும், தூக்கம் வராது, தூக்கமாக போயிடும். ஒரு மனுஷனுக்கு வியாதின்னு சொல்லிட்டாங்கன்னா தூக்கம் வராது, சாப்பாடு எடுக்காது, வியாதி அவங்கள சாகடிச்சிடாது. அந்த பயமும் திகிலுமே அவங்கள மெலிஞ்சு ஒளிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு என்னதான் சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பலன் கொடுக்குறார் தெரியுமா? அதுதான் உன்னதத்தில் வருகிற பலனாக இருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவனுக்கு பலனாக இருக்கிறார். இருந்தாலும் அவருக்காக தான், போனாலும் அவரோடு தான். இருக்கும்போது அவரோட, போகும்போது அவர் கூட. இருக்கும்போது அவருக்காக, இந்த உலகத்தில் வாழும்போது அவருக்காக, ஆனால் அங்கே போகும்போது அவரோடு நான் வாழப்போகிறேன். எல்லாம் சொல்லுங்கள், இந்த உலகத்தில் இருக்கும்போது, இந்த பூமியில் இருக்கும்போது ஏசாப்பாவுக்காக வாழுவேன். உலகத்தை விட்டு கடந்து போகும்போது ஏசாப்போடு வாழ போகிறேன். எது பேர் ஆமாம் சொல்லுங்க? மரணத்தை குறித்து நான் பயப்பட வேண்டியது இல்லை.
வேதம் சொல்லுகிறது, பிறக்க ஒரு காலம் உண்டு என்றால் மரிக்கும் ஒரு காலம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் மனுஷனுக்கு எழுதப்பட்ட காரியமாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு புதிய பலனை கொடுக்கிறார், புதிய சத்துவத்தை கொடுக்கிறார், புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த உலகம் நம்மளை இழுக்க முடியாது, கீழே தள்ள முடியாது. என்னை உயர்த்தி வைக்கிற தெய்வம் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். இளைஞன், அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமானது. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எது பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த உலகத்தில் இருக்கிறவங்க வாலிபர்கள் கூட இடறி விழுவார்கள். நல்லா தான் போகிறாங்க, அதுக்கப்புறம் எதுனா ஒன்று உள்ளே போயிடுச்சுன்னா 2-3 ஆளாக வராங்க, 2-3 ஆளாக வராங்க. அப்போ புது பலனை ஆண்டவர் கொடுக்கிற தேவன். இந்த உலகம் நம்மளை பலவீனப்படுத்தும், இந்த உலகம் நம்மளை வியாதின்னு சொல்லும், இந்த உலகம் நீ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும். ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்னா பலமாய் பார்க்கிறார். கிறிஸ்துவே எனக்கு தேவ பலனோ, கிறிஸ்துவே எனக்கு தேவ ஞானமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதுதான் அந்த வசனம் சொல்லுது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து உயிரே எழும்புவார்கள். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம் மாத்திரம் படிச்சுட்டு முடிச்சிடலாம். சங்கீதம் 37:34 என்ன சொல்லுது பாருங்க. இந்த கிளிப் இருக்கிறதுனால டப்புன்னு எடுக்க முடியல என்னால், ஆனால் நீ வேகமாக எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 37:34 என்ன சொல்லுது பாருங்க. நீ கர்த்தருக்கு காத்திருந்து நீ அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வாய். பக்கத்தில் சொல்லுங்கள், அழகாக சொல்லுது பாருங்கள் வசனம். நம்ம கூட பேசுகிறோம். நீ சொல்லுங்கள், நீ கர்த்தருக்கு பயந்து, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வாய். எது பேர் ஆமென் சொல்றீங்க? அவருக்கு காத்திருக்கணுமா, அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளணுமா? அவருக்கு காத்திருக்கணும், அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளணும். அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அவர் வழியை காத்துக்கொள், கைக்கொள், அவருடைய வார்த்தைகளை கைக்கொள். நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வாய், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய். மத்தேயு 5:5 சொல்லுது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு காத்திருப்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருப்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஒரு நாள் வெளியில் போயிட்டோம், ஐசாக்கால் ஹோம்ஒர்க் பண்ண முடியல. மறுநாள் ஸ்கூல் கிளம்பினா சொன்னால், நான் ஹோம்ஒர்க் பண்ணாமல் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் சொல்கிறான். ஹோம்ஒர்க் பண்ணாமல், இந்த வயசில் ஹோம்ஒர்க் பண்ணலன்னா சாக்லேட்டு வாங்கி தரலாம் தான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் சொல்லுவாங்க. ஏன்னா முட்டாய் வாங்கி தரலாம் தான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் சொல்கிறான். இவன் சொல்கிறான், நான் ஹோம்ஒர்க் பண்ணல, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அப்புறம் மேமுக்கிட்ட போய்ட்டு சொல்லிட்டு வந்தேன், நாங்கள் வெளியில் போய்ட்டு ஹோம்ஒர்க் பண்ண முடியல, பரவாயில்ல சார், இன்றைக்கி செஞ்சு அனுப்பிச்சிருங்க. அப்போ பிள்ளைகளுக்கு அந்த கருத்து எப்படி வருது பாருங்கள். நேற்று ஜாக்கப்பு கீபோர்டு எப்பவுமே வச்சுருப்பேன், அவன் போட்டு பாட்டு பாடுறான். அம்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆறுமாய், அம்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆறுமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை ஆராதனை. இப்படி பாடலாவ. அம்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே. சங்கீதம் 23 அப்படி பார்க்காமலே சொல்கிறான் பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளுடைய பிள்ளைகளை சிறு வயதிலே நம்ம ஆண்டவருக்கென்று நம்ம பயன்படும் போது, வளர்க்கும் போது, பெரியவர்களாகும்போது ஆண்டவர் அந்த பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துவாராக.
இப்பொழுது கர்த்தருக்கு காத்திருங்க. வயது வித்தியாசத்தை பார்க்காதீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நீங்களும் புது பலன் அடைவீங்க. உங்கள் பிள்ளைகளும் புது பலன் அடைவார்கள். உங்கள் கையின் பிரயாசங்கள் புது பலன் அடையும். நீங்கள் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்து உங்கள் பலமுள்ளவர்களாக, சாட்சி உள்ளவர்களாக கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பாராக. எல்லாரும் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று அல்லேலூயா இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே, ஆராதிக்கிறோம் சாமி. இயேசு மகாராஜாவே துதிக்கிறோம். இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்களோடு கூட பேசின உம்முடைய கிருபை உள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஏறெடுத்த விண்ணப்பங்களை நீங்கள் பதில் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகள் அடைத்து உயிரே எழும்புவார்கள். உயிரை எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகள் அடித்து உயிரை எழும்புவார்கள். அவர்கள் எந்த ஒரு காரியத்தில் சோர்ந்து போக மாட்டார். இது நம்மளுடைய பலன் அல்ல. இங்கே ஊழியம் நடப்பது நம்மளுடைய பலன் அல்ல, நம்மளுடைய ஞானம் அல்ல. அவருடைய கிருபையும் அவருடைய ஞானத்தினாலே இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கிருந்து அநேக பேர் இந்த உலகத்திலே இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த ஒரு மாதத்தில் மாத்திரமே யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் 3த்தில் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர்கிட்ட நம்மளுடைய கர்த்தருடைய வார்த்தையை பார்த்துருக்காங்க ஒரே மாதத்தில். கர்த்தர் இதெல்லாம் எப்படி வந்தது? ஒரு புதிய பலன், அவருடைய பலன் தான், அவருடைய ஞானம் தான். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உங்கள் கரங்களை பக்கத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, இப்போ வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம், மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. வராத பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, ஒரு புதிய பலன் என் மக்களுக்குள்ளாக உண்டாகும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. பலவீனப்படுத்துகிற எல்லா கிரியைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சபைக்கு வர ஒவ்வொரு ஐயா சகோதரிகளையும் உங்கள் சகோதரர்களும் கரங்களை பக்கத்து ஜெபிக்கிறோம். பலவீனப்படுத்துகிற எல்லா கிரியைகளையும் நசனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால நிர்மலமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைக்கு ஒவ்வொரு சகோதரிகளையும் உங்கள் கரங்களை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களையும் கரங்களை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு முதியோர்களையும் கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கிருபையினால் மூடிக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுதல் செய்ய நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.